செல்லக்குட்டி இந்த ஆக்காட்டு. என்ன சார் திடீர்னு அல்வா மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்து அசத்துறீங்க? ஆ, என்ன ஆச்சு? ஏன் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்க கூடாதா என்ன? அல்வா மல்லிகைப்பூ மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் அடி போடுறீங்களா? ஏய், அல்வாவும் மல்லிகைப்பூவும் எதுக்காக வாங்கி கொடுப்பாங்க? ம் 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 உன் கண்ணு இருக்கு கண்ணு, அது ரெண்டும் அப்படியே ஒட்ட வச்ச கோழி குண்டு. இந்தா உன் கண்ணு இருக்கு பாரு, அது ரெண்டும் அப்படியே வெந்து போன பண்ணு. என்னது வெந்து போன பண்ணா? ஏய், நல்லா வெந்த பண்ணுன்னு சொன்னடியே. இந்த வாய் இருக்கு பாரு வாய், அதுக்கு மேல மிளகா மாதிரி மூக்கு இருக்கு பாரு மூக்கு. போதும் போதும், ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்காதீங்க. ஏங்க, இனி யாரோட பிரச்சனையும் நமக்கு வேணாம், யாருக்கிட்டையும் எந்த சண்டைக்கும் போக வேணாம். இனி நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டில் என்ன வேணா நடக்கட்டுங்க, அதை பற்றிலாம் நம்ம இனி கண்டுக்கவே கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. கண்டிப்பா சொல்லும். உன் மாமன் என்ன படிக்காதவனா? நல்லா படிச்சிருக்க, வேலை தெரிஞ்சவன். நாளைக்கே ஒரு மெக்கானிக் கடை வச்சாலும் நல்ல கல்லா கட்டும். ஆமா, நீங்களும் கதை வைப்பீங்க, என்னைய முதலாளி ஆக்குவீங்கன்னு பாக்குறேன். அதெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் நடக்காது போலயே. இல்லை சின்ன பையல, வந்துருச்சு பாரு உங்க அம்மா. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, நீ என்னமா குத்தீரும் கொலையுமா ஆஸ்பத்திரியில கிடக்குறேன்னு போலீஸுக்கார வச்சனாவ நல்லா குத்துக்கள் மாதிரி வீட்டுல வந்து உட்காந்துருக்கிய. என்னடி வேஷம் கட்டிக்கிட்டு நிக்கிற? சொல்லு, என்ன வேஷம் கட்டிக்கிட்டு நிக்கிற? ஏண்டி, மரியாதையே போய் ராசாத்திய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துரு, இல்ல இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். என்ன மாமா, என்ன பேசுறாங்க உங்க அம்மா? என்ன உளர்ற? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடா எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? ராசாத்தி உன் பொண்டாட்டிய வரதட்சணை கேட்டு அடிச்சானோ, அடிச்சு இவ கை கால்லாம் முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்கானோ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் பொண்டாட்டி கேஸ் கொடுத்து இப்பதான் வந்து ராசாத்தியா போலீஸ பிடிச்சிட்டு போகுது. என்ன, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா? என்னடா என்ன சொல்றாங்க? ஏங்க, நான் காலையில இருந்து யார் கூட இருந்தேன்? இங்க பாருங்க, என் பொண்டாட்டி காலையில இருந்து என் கூட தான் இருக்கா. அவ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல. காலையில இருந்து உன் கூட இருக்காளா? அப்ப போலீஸ் வந்து ராசாத்திய கூப்பிட்டுட்டு போனது? ஏய், மரியாதையே உண்மையை சொல்லு, போய் சொல்லிக்கிட்டு நிக்காத, மரியாதையே உண்மையை சொல்லிடு. என்ன மிரட்டுறீங்க? எதுக்கு போய் என்னைய மிரட்டுறீங்க? நீங்க இப்படி எல்லாம் மாத்திக்கிட்டா, ஆமா நான் தான் போய் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லிடுவேனா? நான் பண்ணாதது நான் எதுக்கு பண்ணேன்னு சொல்ல போறேன்? இங்க பாருங்க, அவங்க என்னைய போட்டு அடிச்சதுக்கும் மிதிச்சதுக்கும் சட்டப்படி பார்த்தா நான் போலீஸ்ல கேஸ் தான் கொடுத்துருக்கணும். சரி, அவங்க சாமி வந்து என்னைய அடிச்சாங்க, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன நிதானமா இருந்தா என்ன அடிச்சாங்க? என்னது மைனே உன்னை அடிச்சாங்களா? எதுக்கு இதை காலையில இருந்து என்கிட்ட சொல்லல? ஏங்க, அது ஒரு சப்ப மேட்ரு, அது உங்ககிட்ட சொல்லி என்னவா போகுது? இங்க பாருங்க, நாங்களாம் யார் மேலேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, சும்மா எங்க கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு நிக்காதீங்க. அவ உன்னைய அடிச்சிருக்கா, நீ ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அதனாலதான் போலீஸ் வந்து என் மருமகளை கூப்பிட்டுட்டு போயிருக்கு. அவங்க உன் மருமவனா? இவ யாரு? இவளு தான் உனக்கு மருமவ. இவதான் நான் எதுவும் செய்யலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அது எப்படிடா இவ பேரை சொல்லி இல்ல போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டு போகுது? அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த சொல்லலாம், நீ அல்வா சாப்பிடு. ஐயோ, எல்லாம் ஒரே மர்மமா இருக்கே, நான் இப்ப என்ன செய்யறது? ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஒரு பாவமா அறியாத என்னைய எதுக்குங்க இப்படி எல்லாம் இவங்க பண்றாங்க? அப்போ நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் உங்க மைனிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஊர் முழுக்க சொல்லியிருப்பாங்கல்ல உங்க அம்மா. ஏங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. ஏங்க இவங்களாம் என்னை அசிங்கப்படுத்துறாங்க? இந்த வீட்டை விட்டு நான் எப்படியாவது போயிடணும், மொத்தத்தையும் உங்க மைனியா எடுத்து ஆளணும் கொல்லணும், அதுதான் உங்க மைனிக்கு ஆசை. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நீ என்ன சொன்ன? யார் பிரச்சனையும் நமக்கு வேணா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம்னு சொன்னியா இல்லையா? நீ இப்ப எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ற? நீங்க என்னை நம்புறீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. இவங்களா சேர்ந்துக்கிட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு என்னென்னவோ செய்யறாங்க. இனி அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடிச்சுலாம். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்றியா அதை மட்டும் தான் நான் நம்புவேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இப்படியெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, என் செல்லம் அழகா இருந்தது, அதை எப்படி அழ வச்சுட்டு போயிட்டாங்களே. என் தங்கல்ல என் பட்டுல எந்த அல்லாச்சு அப்படி சொல்லம்ல. என்னமாச்சு வசந்தி? என்னாச்சு விசாரிச்சிங்களா? உங்க அக்காவை எங்க போனேன்னு பாத்தீங்களா? ஆமா, நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன் மாமா, யாரும் போலீஸ் வண்டி போனதா சொல்லவே இல்லை மாமா. கேட்குறவங்க எல்லாம் அப்படி இன்னைக்கு ஒரு வண்டி போகலன்னு தான் சொல்லிட்டு இருக்காவா மாமா. பயமா இருக்கு மாமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவங்கள அதை விசாரிக்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அதிகாரத்துல இருந்து நமக்கு உதவி பண்றவங்களே இப்படி நம்மள கை கழுவ பாக்குறாங்களே. அவங்களாம் குடும்பம் கூட்டின்னு எல்லாருமே குடும்பத்து கூட இருந்தா தானே. ஒருத்தவங்க காணாம போனா அவங்க மனசு எப்படி பதறும், ஒருத்தவங்க இல்லாதோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு அவங்களாம் தெரிஞ்சுக்க. எந்நேரமும் டோட்டின்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே கடந்து அவங்களுக்குள்ள மனசாட்சி எல்லாம் போய் எல்லாரும் மிருகமா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் அரசியல்வாதி வராங்களாம், அதுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்க போகணுமா, அதனால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. இந்த நாட்டுல சாதாரண மக்களை விட அரசியல்வாதிக்கும் கோயில் பூசாலிகளுக்கும் மற்ற பணக்காரங்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் சேசரில் அதை காண இதை காண புள்ள செத்துடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா
அதையெல்லாம் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ராசு இல்ல அம்மா ஏம்மா ரசாத்தி வீட்டுக்கு வந்தாலம்மா எங்கேயும் தெரியும் அவளை காணுமா என்னம்மா செய்யறது இப்போ நான் இல்லை வீட்டுக்கு ராசாத்தி வரலடா ஆனா உன் தம்பிக்காரனாவும் பொண்டாட்டியும் தாண்டா வந்திருக்காங்க. 2 பேரும் என்ன சந்தோஷமா அல்வாவை தின்னுக்கிட்டு 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டு கையை கத்துக்கிட்டு உட்காந்துருக்காவ தெரியுமா? உன் மவனும் டைனாவும் வீட்டில் இருக்காவளா? ஆமாடி சின்ன பொண்ணு, ஏன் அப்படியெல்லாம் பண்ண எங்க ராசாத்தி? எதுக்குடி இப்படியெல்லாம் செஞ்சேன்னு அவளை கேட்டதுக்கு எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு கையை விரிக்கிறாடி. ஒன்றும் தெரியாதுன்னு கையை விரிக்கிறாளா? அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அப்ப அக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? காலையிலேருந்து அவளும் அவ புருஷனும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்களா. நாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோம்? சாமி வந்து தானே அக்கா இனி அடிச்சதுன்னு சொல்ற அவ. பேச்சலாம நம்புற நீ? அவ எவ்வளவு பெரிய சதிகாரின்னு உனக்கு தெரியாதே. இப்ப என்னடா ராசு செய்கிறது? பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு அம்மா எங்கன்னு வந்து கேட்குமே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதே மாமா, பயப்படாதே, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு உலகத்துல ஏதோ நடக்குது. அதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்றல, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறிய? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன். இது எந்த இடம்? இவங்களாம் யாரு? போலீஸ்னு சொல்லி வந்து என்னைய கூப்பிட்டு வந்தவ, விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க என்னைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காவ? ஐயோ, எதுக்காக இவங்க என்னைய கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஏமா போலீஸ்னு சொன்னீங்க, எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்னைய? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. மரியாதையே என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்ல வரீங்களா இல்லையா? ஏமா நான் வீட்டுக்கு போகணுமா? என் பிள்ளைவெல்லாம் தேடுமா என்னைய? ஏய், ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா நீ சும்மா விடுவேன். இல்ல சும்மா கத்திக்கிட்டே இருந்த அப்புறம் நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கும் பாத்துக்க. எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கணும்னு தானே சொன்னீங்க. நீங்க என்ன இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? இது என்ன இடம்? முதல்ல எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்தோம்? இது என்ன இடம்? நீ ஏன் இங்க வந்திருக்கன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எந்த தப்பும் பண்ணாத என்னை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அடைச்சு வச்சு குடும்பப்படுத்துறீங்களா? நல்லா இருக்கா? நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு மனசாட்சி இல்ல? என் புருஷனை என் பிள்ளையோட பாவம், நான் இல்லாம அவைய இருக்க மாட்டவ. ஏய் என்னடி என்ன ஓவரா சீன் காட்டிட்டு நிக்கிற? யாரு எப்படிப்பட்டவ? நீ டயானாவை என்னென்னலாம் குடும்பம் பண்ணிருக்கனே எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. டயானா 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 அவ எதுக்கு நான் குடும்பப்படுத்த போறேன்? நீங்க யார் முதல்ல அதை சொல்லுங்க. நான் அவளை எந்த குடும்பமும் பண்ணல. ஏய் 2 நாளைக்கு முன்னாடி கூட நீ டயானாவை அடிக்கல? ஐயோ, நான் அது சாமி வந்து அப்படி பண்ணிட்டேன். அடிச்சியா இல்லையா? நீ அடிச்சதால அவ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீங்க யாரு? இதையெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன விசாரிக்காம இங்க வச்சு ஏன் விசாரிக்கிறீங்க? உன்னையே இங்க வச்சு விசாரிக்கிறமா? டயானாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த 15 பவுன் நகை அத அந்த வீட்டுல தான் வச்சிருக்கா. இந்த நகையெல்லாம் இப்ப காணுமே. டயானா சிபிசிஐடி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதெல்லாம் எங்கன்னு டயானா உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ என்னவோ அவளை அடிச்சு உதச்சியாமே, அந்த நகையெல்லாம் தர முடியாது, உங்க அம்மா கல்யாணத்துக்கு 30 பவுன் போடுறேன்னு சொன்னாங்கன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே பசனியாமே. ஐயோ, நீங்க சொல்றது எல்லாமே போய். இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஏன் இப்படி அநியாயமா என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவ? இதுக்கெல்லாம் அவளை இங்க பாருங்க, டயானா கிட்ட எந்த நகையும் இல்ல, அவ நகையை நான் எடுக்கவும் இல்ல. மரியாதையை என்னை விட போறீங்களா இல்லையா? ஏடி போலீஸையே நீ அழைச்சி பேசுறியா? மரியாதையை உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? நான் செய்யாததை எதுக்கு ஒத்துக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. கான்ஸ்டபிள், இவளை அடிச்சு தோலை உரிச்சி உண்மையை ஒத்துக்க வைங்க. நான் நிஜமா எந்த தப்பும் பண்ணல, சொல்றதை கேளுங்க. கடவுளே, இது என்ன கொடுமை? செய்யாத தப்புக்கு இப்படி வந்து அடி வாங்குறேன்னு. மாமா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குது? பாவம் பாவம்னு அவளுக்கு ஒவ்வொன்னா நான் செஞ்சு அவளை எப்படியாவது திருத்திடணும்னு அவளுக்காக உள்ள சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப இப்படி ஒரு அவ பேரை வாங்கிக்கிட்டு உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்து நிக்கிறேனே, இது எல்லாம் நல்லதுக்கா? அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு அழிவே இல்லையா? நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் கடவுள் மேல மேல சோதனை கொடுக்கணுமா? அநியாயம் பண்ற அவன் நல்லா தானே இருக்கா? ஆண்டவன் அவளை அழிக்க மாட்டானா? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா?